ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம தரமான சொல்லலான்னு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி எப்படி நம்ம கூகுள் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இல்லைங்க யூடியூப்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வெளியே வந்துடுவோம். ஃபஸ்ட் நீங்கள் போக வேண்டிய செட்டிங்ஸ் வைக்கிங்க. எல்லா தூக்கிட்டே போங்க. இல்லை எல்லா அக்கௌண்ட்லேயும் இருக்கும், எல்லாத்துல தூக்கிட்டே போங்க. அக்கௌண்ட் சிங்க்குன்னு இருக்குங்க. அதில் உங்களோட எந்த அக்கௌண்ட் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டா இல்லை எந்த அக்கௌண்ட், வாட்ஸ்அப் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் தேவையானது ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எந்த அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணுவீங்க, அதில் என்ன டீடைல்ஸ் கான்டாக்ட் இருக்குன்னா டிக் எடுத்துக்கிட்டால் அந்த கான்டாக்ட்லாம் இருக்கும், ஆனால் அந்த அக்கௌண்ட் விட்டுருக்காது. சரி, எனக்கு எல்லாமே போகணும். பிகாஸ் நான் கீழே பார்த்தீங்கன்னா ஓகே அதை கிளிக் பண்ணிட்டு கீழே டெலிட் அக்கௌண்ட்னு போட்டிருக்கா. கீழே டெலிட் அக்கௌண்ட், அந்த டெலிட் அக்கௌண்ட் அக்கௌண்ட் டெலிட் ஆகிடும். ஓகே கொடுத்து டெலிட் அக்கௌண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. பாருங்கள் அக்கௌண்ட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, என்னடா வீடியோ இன்றைக்கி அவ்வளோ ஷார்ட்டாக முடிவு பண்ணுவீங்க. இன்னும் உங்கள் வாட்ஸ்அப் பற்றி ஒரு 4 டிப்ஸ் சொல்லாமல் இருந்தீங்க. தெரிஞ்சவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. வாங்க. ஓகே, அப்படின்னா ஒரு உங்கள் குரூப்புக்கு வந்து தனித்தனியாக டோன்ஸ் வைக்கலாம். இந்த குரூப் மெம்பர்ஸ்னு ஒரு டோன் வைக்கலாம். அது எப்படின்னா கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் போங்க. இந்த கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் போட்டு ஓகே, நோட்டிஃபிகேஷன் டோன் இருக்கா, வைப்ரேஷன் ஃபஸ்ட்டு வைப்ரேஷன் செட் பண்ணிக்கோம். வைப்ரேஷன் எப்படி வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். இதுதான் தெரியல. பாப் நோட்டிஃபிகேஷன் இப்போதுக்கு டிஃபால்ட் ஆகுதுன்னு தெரியல, அது மாட்டேங்குது. ஓகே, உங்களுக்கு தேவையான டோன்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள தான் ஓகே நான் சின்னதில் அந்த பாப் நோட்டிஃபிகேஷன் போகல. சரி, நம்ம டோன்ஸாக நம்ம பிடிச்ச டோன்ஸாக பார்த்துக்கலாம். ஓகே இந்த டோன் அது செட் ஆகிடும். ஓகே, இந்த டோன் இந்த இது எனக்கு தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதுன்ற ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா கண்டாச்சு. ஓகே நெக்ஸ்ட் டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு சாதாரண கான்டாக்ட் வைப்பீங்க, அந்த பட்டனை வைப்பீங்க. அதேமாதிரி கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வைப்பாங்க. யூஸ் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் இதை டிஃபால்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் அந்த பால் நோட்டிஃபிகேஷன் இதுலேயே வரல. ஓகே, இது நமக்கு பாப் நோட்டிஃபிகேஷன் வரணும்ல. அதேமாதிரி வைப்ரேஷன் செட் பண்ணிக்கேன். அந்த டோன்ஸ் எல்லாமே இது போட்டு தெரிஞ்சதான் பண்ணிட்டீங்க. இதை விட்டு வெளியே போயிடுவோம். அங்கே சரி வாட்ஸ்அப்பு கூட போவோம். வாட்ஸ்அப் அந்த 3 புள்ளியாக வாங்கினா செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா சேட்ன்றக்காக நமக்குன்னா தீம்ஸ் எல்லாமே செட் பண்ணலாம். டார்க்னா டார்க் தீம், லைட்னா லைட் தீம்னா இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். டார்க் தீம்னா டார்க் ஆகிடும். அதனால் சென்சிட்டிவ் தீம் போட்டிருக்குது கதையே இருக்குமான்னு தெரியல. ஓகே வால்பேப்பர் செட் பண்ணணும். வால்பேப்பர்னால் அந்த பின்னாடி இருக்க பேஜ் எந்த இதை செட் பண்ணுறேன். இதை மாதிரி செட் பண்ணுறேன். ஓகே வச்சு ஓகே லாங்குவேஜ் செட் பண்ணுறது. இது லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் செட் பண்ணிட்டோம். ஓகே லாங்குவேஜ் செட் பண்ணியாச்சு. தமிழ் லாங்குவேஜ் எனக்கு தமிழ் பிடிக்காது, நம்ம இங்கிலீஷ்க்கே போயிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி QR கோடு அந்த சைடில் QR கோடு இருந்துச்சுன்னா அதை அப்படின்னா அதான் உங்களோட QR கோடு. இன்னொரு QR கோடு ஸ்கேன் பண்ணுறது கோடு ஸ்கேன் பண்ணுறது. ஓகே, நான் அந்த 3 புள்ளி அடித்தேன். அது QR கோடு ரீசெட் பண்ணலாம். மாதம் ஒரு தடவை ரீசெட் பண்ணிட்டேன். ரீசெட் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகி உங்கள் கோடு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.